அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 300 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. தண்ணியுமே கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 10 கிராம் இருக்கும். 10 நிமிஷத்தில் அதுவே ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈஸ்ட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு நல்லா பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் மாவுமே நல்லா பிசையணும். நல்லா இழுத்து பிசையறதுனால நானுமே நல்லா சாஃப்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்க. இப்போ ஒரு பவுலில் ஆயில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு பிணைஞ்சது அந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நல்லா மாவுமே பொங்கி வரும்போது சைடெல்லாம் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு அந்த பவுலில் எடுத்து வச்சுட்டு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 1 hour ஆகும் அது மாவு பொங்கி வர்றதுக்கு. அதுக்கு இடையில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடு வந்தோன்னே 3 கிராம்பு 3 ஏலக்காய் 2 துண்டு பட்டை அதையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதையுமே கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6-7 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லிட் போட்டு 2-3 டைம்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் லிட் போட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணுங்கள். கெச்சப்புமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நான் மறுபடியும் லிட் போட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஆறின மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்டாகி அரைஞ்சிருக்கு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்ரு நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அரைச்ச மசாலா அதில் ஆட் பண்ணணும். மசாலாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ லிட் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பால் ஆடை இருந்தால் கூட நீங்கள் அரைச்சி அதை மிக்சியில் அரைச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீர் ஆட் பண்ணி ஓவர் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் குக் ஆனாலே போதும், பன்னீருமே வெந்துடும்.
கொஞ்சம் நேரம் பன்னீருமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கஸ்தூரி மேத்தியும் பொடிசா நறுக்கின மல்லிக்கீரையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுமே ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு டேஸ்ட்டுமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருந்துச்சு. இப்போ நானுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு கார்லிக் பட்டர் தான் இப்போ ரெடி பண்ணுறேன். 50 கிராம் பட்டரில் 4 சைஸ் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பொடிசா நறுக்கின மல்லிக்கீரை, கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு 1 ஹவர் சென்று மாவுமே இப்போ பொங்கி வந்திருக்கும். பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்ட்டு. இப்போ வந்து மாவு வந்து நம்ம வந்து நானுக்கு வந்து சின்ன சின்ன பாலாக போட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பாலாக வந்து உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவுமே வளர்த்துக்கங்க. மாவு வந்து ரொம்ப லேசாக வந்து நானுக்கு வந்து மாவு வந்து வளர்க்கக்கூடாது. லேசாக வளர்த்துட்டா கொஞ்சம் ஹார்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கனமாகவே வளர்த்துக்கங்க. வளர்த்துட்டு தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு 2 சைடுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் இப்போ தோசைக்கல் எடுத்துகிட்டு கேஸ் அடுப்பு மேலேயே இந்த மாதிரி வந்து நல்லா வந்து 2 பக்கத்துமே சுட்டு எடுத்தோம்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நானுமே இன்னும் சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ அதில் கொஞ்சம் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்லிக் பட்டர் ரெடி பண்ணோம்ல அதை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கெட்டுமே திருப்பி போட்டால் இப்போ நம்மளுக்கு வந்து கார்லிக் நானுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பன்னீரோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன ரெசிபி மெஷர்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் அப்படியே வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.